இந்த வீடியோ வந்து பெண்கள் வந்து கட்டாயமாக பார்க்க வேண்டிய வீடியோ தான். பெண்களுக்கு வந்து ரொம்ப அவசியமானதும் கூட. இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, உளுந்து களி எப்படி செய்கிறதுன்றதை வந்து பார்க்கலாம். உளுந்து களிக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் உளுந்து, 1 கப் நல்லெண்ணெய், 1 கப் வந்து நாட்டு சர்க்கரை, 1 கப்பு பச்சரிசி. இந்த 4மே எடுத்துக்கிறணும். அது வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சு நம்ம வந்து உளுந்தை வந்து நல்லா வறுத்துக்கிறணும். கருப்பு உளுந்து முழு உளுந்தாக கூட இருக்கலாம். நான் வந்து இட்லிக்கு இந்த கருப்பு உளுந்து போடுறதுனால அதை உடச்சிருக்கேன். அதனால் பாதி பாதியாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து வறுக்கும்போது வந்து அடுப்பை வந்து ரொம்ப ஆனில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சே வறுக்கணும். ஆனில் வச்சோம்னா ரொம்ப கருகி போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். இதை வந்து ஏன் பெண்களுக்கு வந்து ரொம்ப அவசியமான வீடியோ சொன்னேன்னா, மாதவிடாய் பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. அந்த உளுந்து களி சாப்பிடும்போது அந்த மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் சரியாயிரும். அதை சரி செய்கிறதுக்காக தான் இந்த உளுந்து. அதோட இன்னொன்று என்னென்னா, உளுந்தில் வந்து கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கிறதுனால பெண்கள் வந்து கர்ப்ப காலத்தில் வந்து இடுப்பு வலி வரும். அந்த இடுப்பு வலிக்கெல்லாம் சரியாயிரும். இந்த உளுந்தங்களி செஞ்சு சாப்பிட்டோமா அந்த இடுப்பு வலியெல்லாம் இருக்காது. அதோட இன்னொன்று என்னென்னா, உளுந்தில் வந்து பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை வந்து இது வந்து கட்டுப்படுத்துது. உளுந்தங்களி வந்து பொதுவாகவே எல்லா இதுக்குமே ரொம்ப அவசியமானது தான். இதை வந்து டெய்லி காலையில் வந்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லது, உடம்புக்கே ரொம்ப நல்லது. உளுந்து வந்து ரொம்ப கருகிற வரைக்கும் இருக்காமல் லைட்டாக வறுத்தா போதும். ஆனால் ரொம்ப நேரம் ஆனாலும் பரவாயில்ல, லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும், ஆனில் வைக்கக்கூடாது. உளுந்தை வறுத்து அதை வேறு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து பச்சரிசியை வறுக்கணும். இந்த அளவுக்கு உளுந்து வறுத்தா போதுமானது. இதுவே நல்லாயிருக்கும். அதோட பச்சரிசியை வறுக்கணும். பச்சரிசியுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். 1 கப்பு பெரிய கப்பில் உளுந்து எடுத்ததுனால சின்ன கப்பில் வந்து 1 கப் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த கப்பில் உளுந்து எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் அரை கப் அளவுக்கு கூட பச்சரிசி எடுத்துக்கலாம். நான் வந்து பெரிய கப்பில் உளுந்து எடுத்ததுனால சின்ன கப்பில் வந்து 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதுதான் அளவு. இதை வந்து நல்லா, அதாவது அரிசி வந்து நல்லா இந்த பொரி மாதிரி வறுப்போம் இல்லைங்களா, அது மாதிரி நல்லா வறுத்துறணும். அது இதுவுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா பொன்னிறமாக வர்றது மாதிரி வறுத்து எடுத்துடணும். எந்த ஒரு இதாக இருந்தாலும் வறுத்து எடுத்தால் தான், வறுத்து அதை நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் வந்து டெய்லி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் வந்து இந்த உளுந்து களி, வெந்தயக்களி, கேப்பக்கூழ், கம்மங்கூழ் அந்த மாதிரி தான் எடுப்போம். அந்த மாதிரி தான் எடுக்கிறதே ரொம்ப நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு இது தான். அந்த காலத்துலலாம் எல்லாருமே, நம்ம அம்மாவங்க காலத்தில் கூட முன்னாடிலாம் கேப்பக்கூழ், கம்மங்கூழ் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. இப்போ அந்தளவுக்கு யாருமே எடுக்கிறதே இல்லை. இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி போயிடுது. நம்ம வந்து உளுந்தங்களி, இந்த கேப்பக்கூழ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதை கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்குமே டெய்லி இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம், நல்லது தான் அவங்களுக்கு. பச்சரிசியை வந்து நம்ம வந்து அடியை பிடிச்சிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கருகிராமல் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறணும். பொன்னிறமாக அந்த பொரி மாதிரி இருக்குங்களா, அது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துடணும். வறுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிட்டோம்னா அது ஆறணும். ஏன்னா மிக்சியில் அடிக்கணும்ல நம்ம, அதனால் அதை ஆறட்டுன்னு ஒரு பக்கமாக வச்சுட்டு, இதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு கடாயில் நெக்ஸ்ட்டு வெல்லம் போட்டு நம்ம வந்து வெல்லைப்பாகு காய்ச்சணும். அதனால் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை கொட்டிட்டு நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். கொஞ்சமாக, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். வெல்லம் பாகு காய்ச்சி தான் அதில் வந்து ஊற்றணும். அதனால தான், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கெட்டியாக, ரொம்ப கெட்டியாகவும் நல்லா கிளற முடியும். வெல்லம் பாகு காய்ச்சும் போது அது வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் ஊற்றக்கூடாது. ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா நல்லா இருக்காது. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக இருந்தால் போதுமானது. அதை வந்து நம்ம வந்து கிண்டி விட்டு அந்த வெல்லம் வந்து அந்த கட்டிகள்லாம் கரையிற வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு கட்டியெல்லாம் கரைஞ்சிருச்சு. நம்ம வெல்லம் பாகு காய்ச்சும் போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அது வந்து ஆனில் வச்சோம்னா ரொம்ப அப்படியே கெட்டியாகிரும், அடி பிடிச்ச மாதிரி ஆகிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த வெல்லம் கட்டிகள்லாம் கரையிற வரைக்கும் நல்லா கிளறணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு பதமாக இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் இருக்கும்போது நமக்கு வந்து அந்த களியில் ஊற்றி கிண்டும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த உளுந்தும் பச்சரிசியும் வறுத்து வச்சது வந்து ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு
லைட்டாக ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து நைஸாக அடிச்சுக்கிறணும். நெக்ஸ்ட் வந்து அந்த கடாயில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து களி கிண்டுறதுக்காக இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறணும், ரொம்ப இல்லாமல். நமக்கே தெரியும் அந்த நம்ம மாவு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றிக்கிறணும். அந்த தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்கும்ல மாவு, அதை அடித்த மாவை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். மொத்தமாக அப்படியே கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு கிளறி விட்டால் தான் அந்த களி வந்து கட்டி சேராமல் நல்லாயிருக்கும். நல்லா அப்படியே எடுத்து சாப்பிடும்போது அப்படியே நல்லா மாவு மாதிரி இருக்கும், கட்டியாக இல்லாமல் நல்லா எல்லா பக்கமும் நல்லா வேகவும் செய்யும். கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேகாமல் இருக்கும். அதை வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் மாவாக போட்டு நம்ம நல்லா கிளறி விடும்போது இந்த பதத்துக்கு தான் வரும். அது வந்து நம்ம தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போடுறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். ஆனால் கொஞ்சம் ரொம்ப கட்டி சேர விடாமல் நம்ம வந்து அதை வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த தண்ணியை நம்ம ஊற்றின தண்ணியே அளவாக தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இந்த பதத்தில் இருந்தால் தான் களி வந்து நல்லாயிருக்கும். இப்போ கிளறும் போதே தெரியுது இல்லைங்க, அதே மாதிரி இந்த பதத்தில் இருக்கணும். சூப்பராக நல்லா வெந்துருச்சு, அந்த களியுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வெல்லம் பாகு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வெல்லம் பாகை வந்து ஊற்றிக்கிறணும். நல்லா நல்லா எல்லா பாகுமே நல்லா ஊற்றி நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது எல்லா சைடுமே அந்த வெல்லம் பாகு வந்து நல்லா சேரணும். அந்த நம்ம களியோட அது வந்து நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா கிண்டணும். கிண்டோம்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து டெய்லி குழந்தைங்களுக்குனாலும் சரி, பெண்களாக எல்லாருமே நம்ம வந்து நல்லா சாப்பிடலாம். அது வந்து ரொம்ப நல்லது. டெய்லி நம்ம இதை எடுத்துக்கிடும் போது நம்மளுக்கு வந்து உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், எலும்புகள்லாம் நல்லா வலுவாக இருக்கும். நமக்கு வந்து எந்த ஒரு நோயுமே வராது. பெண்களுக்கு வந்து மெயினாக இந்த நம்ம வந்து குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறதுனால கொஞ்சம் இடுப்பு வலியெல்லாம் வரும். அந்த இதை டெய்லி நம்ம எடுக்கும்போது இடுப்பு வலி எதுவுமே வராது. கர்ப்ப காலத்தில் வந்து பெண்கள் வந்து சாப்பிட்றது டெய்லியுமே சாப்பிடுவாங்க. அது வந்து ரொம்ப நல்லது. இதை எடுத்துக்கிட்டோம்னா வந்து ரத்த அழுத்தத்துக்குமே யூஸ் ஆகுது. அதனால் இதை வந்து நம்ம வந்து டெய்லி சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. நல்லா அந்த களியை வந்து நல்லா கிளறினதுக்கப்புறம் மேலாப்பில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கிளறும்போது நல்லது. அதாவது வெறும் களியை மட்டும் செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது. இது வந்து நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது, நல்லா குளிர்ச்சியை தரக்கூடியது. அதனால் இது வந்து நல்லா கொஞ்சம் அதிகமாகவே நல்லெண்ணெய் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வந்து 1 கப்பு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 1 கப்புமே ஃபுல்லாமே நான் வந்து ஊற்றிட்டேன். ஏன்னா நல்லெண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்கும்போது அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம கிளறும் போதே அல்வா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த களி வந்து டெய்லி நீங்கள் வந்து வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஈஸி தானே, வேறு எந்த பொருளும் தேவையில்லை, வீட்டில் இருக்கிற பொருள் தானே. உளுந்து வந்து டெய்லி எடுக்கிறது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி. நல்லெண்ணெயும் உளுந்துமே ரெண்டுமே ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியதான், உடம்புக்கு நல்லது. அதனால் நீங்கள் வந்து இதை வந்து டெய்லி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து விட்டுறாதீங்க. நான் வந்து இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து இப்படி தான் களி செஞ்சு அதை ஒரு உருண்டை பிடிச்சி நடுவால் அப்படியே குழி மாதிரி வச்சு அப்படியே அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் தருவேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. நான் சாப்பிட்டு பார்க்கும்போது எனக்கே தெரிஞ்சுச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரெல்லாம் சொன்னார், டெய்லி எனக்கு இதே செஞ்சு கொடு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, வேறு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி சொன்னார். ஆனால் இதுவும் வெந்தயக்களி கூட நம்ம செய்யலாம். வெந்தயக்களி, இந்த கம்பு, கேப்பை கூழ் அந்த மாதிரி நம்ம நிறையா செஞ்சு சாப்பிடணும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.